ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இதை ஷார்ட்டாக ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சொல்கிறாங்கன்னா, இது ரியல் வேர்ல்டு திங்ஸ் எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டாக தான் ட்ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பர்சன், ஒரு மொபைல், ஒரு கம்பெனி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே லிவிங் திங், நான் லிவிங் திங் எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டாக தான் இது ட்ரீட் பண்ணும். இந்த ஊப்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், மெசேஜ் பாசிங், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது நல்லா புரிஞ்சால் தான் ஊப்ஸ் கான்செப்ட் வரையும் நம்ம போக முடியும். இப்போ நம்ம சியில் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. கிட்டத்தட்ட கிளாஸும் ஸ்ட்ரக்சர் போலவே தான் இருக்கும். என்ன சிமிலாரிட்டிஸ்னு இப்போ பார்ப்போம். இப்போ சியில் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அரேயில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் எலிமெண்ட் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதாவது சீக்வன்ஸாக, ஆர்டராக, இன்டீஜர் டைப்னால் இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை இன்க்ளூட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்துக்காக தான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டூடெண்ட் நம்பர், நேமுங்கிறது கேரக்டர் அரே, அதாவது ஸ்ட்ரிங்கு. அடுத்தது மார்க் 1, மார்க் 2, அது இன்டீஜர் டைப்பில். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நான் குரூப் பண்ணி ஸ்டுட்டுங்கிற நேமில் நான் ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அரேவோட டெஃபினேஷன் நமக்கு தெரியும், கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் எலிமெண்ட். ஸ்ட்ரக்சரோட டெஃபினேஷன் என்ன? கலெக்ஷன் ஆஃப் டிசிமிலர் டேட்டா டைப் எலிமெண்ட் சொல்லுவோம். இப்போது நம்ம ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் நம்ம மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்னா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம மெயின் பிளாக்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு வேரியபிள். இப்போது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம் எஸ்ஸா, அப்போ s.m1 + s.m2 தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். வெறும் m1 m2ன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளை வச்சு சொன்னால் மட்டும்தான் நான் மெயின் பிளாக்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதை பற்றி நல்லாவே நமக்கு சி ப்ரோக்ராமிங்கில் தெரியும். இப்போ ஸ்ட்ரக்சருக்கு பக்கத்தில் கிளாஸ் எழுதியிருக்கேன். கிளாஸும் கிட்டத்தட்ட சேமாக அதே போல் தான். ஸ்டூடெண்ட்டோட நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டோட மார்க். இங்கே எக்ஸ்ட்ராவாக டோட்டல்னு ஒன்று எழுதியிருக்கேன். அதாவது என்னென்னா, அங்கே ஒன்லி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை குரூப் பண்ணி மட்டும்தான் வைப்போம். ஒரு டேட்டா டைப்பு உருவாக்குறது மட்டும்தான். இங்கே அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் சேர்த்து குரூப் பண்ணுறோம். ஓகேவா? அங்கே ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் மெம்பர்ஸ்ன்னு சொன்ன மாதிரி, இங்கே கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லணும், இல்லை ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வச்சுப்போம். ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா வாய்டு டோட்டல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, அதை ஜாவாவில் மெத்தட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? அப்போது ஸ்ட்ரக்சருக்குள்ளார ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே கிளாஸ்க்குள்ளார ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, மெத்தட்ஸும் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் என்ன பண்ணுன்னா, அதில் ஏதாச்சும் ஒரு பிஹேவியர் இருக்கும், ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம டோட்டல்னு எழுதியிருக்கோம். இப்போ இன்புட்டாக ஸ்டூடெண்ட்டோட நம்பர், நேம், மார்க்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன இதில் ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னா, அந்த மார்க்கை வச்சு டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நல்லா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே மெயின் பிளாக்குள்ளார நான் மார்க் 1, மார்க் 2ஓட வேல்யூ ஆட் பண்ணோன்னா s.m1, s.m2ன்னு சொன்னால் தான் மெயின் பிளாக்கில் ஸ்ட்ரக்சரில் பண்ண முடியும். அதே தான் கிளாஸ்லேயும் நம்ம மெயின் பிளாக்குள்ளார அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். நான் எஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் டோட்டல் பண்ணுன்னா s.m1 + s.m2ன்னு தான் சொல்லி ஆகணும். நல்லா கவனிங்க, ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு வெளியில் வந்துட்டால் மெயின் பிளாக்குள்ளார s.m1 + s.m2ன்னு ஸ்ட்ரக்சரில் சொல்கிறோம். அதே போல் கிளாஸை விட்டுட்டு வெளியில் மெயின் மெத்தடுக்குள்ளார அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்னா அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ s.m1 + s.m2 தான் சொல்லி ஆகணும். இதுவே கிளாஸ்க்குள்ளாரையே நான் அந்த வேரியபிளை டோட்டல் பண்ணோன்னா அங்கே வெறும் m1 m2னே சொல்லிக்கலாம். அப்போது கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது கம்ப்ளீட்லி செக்யூர்டு. ஓகேவா? ஒரு கிளாஸை விட்டு வெளியில் அந்த ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? எதுக்காக இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்துச்சுன்னா, நம்மளோட டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. இதில் என்கேப்சுலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, அதிலே அந்த கேப்சூலுங்கிற வேர்டு வருது பார்த்தீங்களா? இப்போ கேப்சூலுங்கிறது எப்படி இருக்கும்? உள்ளே என்ன இருக்குன்னு வெளியிலேருந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் வெளியில் ஹைட் ஆகிருக்கும். ஆனால் அதில் கலெக்ஷன் ஆஃப் மெடிசின்ஸை பார்த்திங்கன்னா குரூப் பண்ணி ஒரு டேப்லெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எக்கு கூட எடுத்துக்கலாம். முட்டை இருக்குல்ல, முட்டைக்குள்ளார வெளியில் ஓடு மட்டும்தான் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு ரெண்டுமே இருக்கும்.
ஓகேவா? அப்போ அது வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஷெல் மாதிரி இருக்கும் அது. அதே போல் தான் கிளாஸும் கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு மெத்தட்ஸ் இது ரெண்டுத்தையும் பைண்ட் டுகெதராக குரூப் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கிளாஸு. இப்போ இன்னும் ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ கிளாஸ் பார்த்தாச்சு. ஆப்ஜெக்ட்னா என்ன? இப்போ கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இன்னும் தெளிவாக பார்ப்போம். இப்போ கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டு, ஓகேவா? அதாவது ஜென்ரலாக இருக்கிற விஷயத்த, காமனாக இருக்கிற விஷயத்தை தான் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் எழுதுனேன்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பை தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் மார்க் அப்படிங்கிற மாதிரி. அதில் யாரையாச்சும் ஸ்பெசிஃபிக்காக மீன் பண்ணுதானா? அதில் யாரையுமே ஸ்பெசிஃபிக்காக மீன் பண்ணல. அதுவே ஆப்ஜெக்ட்டுங்கிறது கிளாஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் தான் என்னது? ஆப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன், அதாவது வேல்யூஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட் நேமில் அருண், ஸ்டூடெண்ட் நம்பரில் 12, மார்க் வந்துட்டு 195. இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இப்போது ஸ்பெசிஃபிக்காக அது ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணதில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள். இதுதான் என்னென்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 13 கௌதம், மார்க் வந்து 85, 90. ஸோ இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். அப்போது ஒரு டெம்ப்ளேட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறது தான் என்னது? ஆப்ஜெக்ட். அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா, கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டு, அது ஒரு டைப்பை மட்டும் தான் க்ரியேட் பண்ணி வைக்கும். அதுக்கு வேல்யூஸ் நம்ம கொடுக்குறது வந்துட்டு ஆப்ஜெக்ட் மூலிமா தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ கார்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், அதாவது ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது? கார் நேம், ஃபியூல் டைப், கார் கலர். ஓகேவா? அடுத்து டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணி கார்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு டெம்ப்ளேட். இப்போது இந்த காருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு வேல்யூஸ்லாம் கொடுக்குறேன். ஹுண்டாய் i20 இதுதான் கார் நேம். ஃபியூயல் டைப் வந்துட்டு பெட்ரோல். கார் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்ல, இதை தான் என்னென்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அனதர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மாருதி சுசுகி பலேனோ, ஃபியூயல் டைப் டீசல், கார் கலர் ப்ளூ. இந்த மாதிரி அனதர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா இது அனதர் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் ஒரு டெம்ப்ளேட்டுக்கு நம்ம ஒரு கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ கான்செப்டாக வந்துட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. இதை ஜாவா ப்ரோக்ராம்குள்ளார எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஜாவா ப்ரோக்ராமில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.